வணக்கம், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி சர்க்கா. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சொல் இலக்கணம் பார்க்க போறோம். போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படிங்கறத ரிவிஷன் பண்ணிடலாம். போன கிளாஸ்ல நம்ம எழுத்து இலக்கணத்துல மொழி முதல் எழுத்துக்கள், இறுதி எழுத்துக்கள் பார்த்தோம். சுட்டெழுத்து, வினா எழுத்து பார்த்தோம். அதே மாதிரி இன எழுத்துக்கள்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டு எழுத்துக்கள்லாம் எங்க இருந்து பிறக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். சோ இந்த கிளாஸ் நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இப்ப கேட்கக்கூடிய 5 கேள்விகளுக்கு நீங்க பதில் கீழே கமெண்ட்ல சொல்லணும். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், சுட்டெழுத்துல அண்மை சுட்ட குறிக்கக்கூடிய எழுத்து எது? ஓகேவா, சுட்டெழுத்துல அண்மை சுட்ட குறிக்கக்கூடிய எழுத்து எது? அடுத்து, மொழி முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து எது? மொழி முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய வினா எழுத்து எது? தேர்ட் கொஸ்டின், ஙா வரிசையில, அதாவது காக்கு அப்புறம் வரல ஙா, அந்த ஙா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும்? ஓகேவா. அதே மாதிரி யா, யா வரிசையில எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு முதலில் வரும்? ஓகேவா. லாஸ்ட் கொஸ்டின் இட்டு இன்னு, இட்டு 3 சுழி இன்னு எழுத்து பிறக்கக்கூடிய இடம் எது? ஓகேவா. இந்த 5 கொஸ்டினுக்கும் ஆன்சர் பண்ணிடுங்க. இப்ப நம்ம பார்க்க போறது சொல் இலக்கணம். இந்த சொல் இலக்கணத்துல 2 டைப்பா வகைப்படுத்தலாம். ஒண்ணு இலக்கணப்படி. ஓகேவா, இலக்கணப்படி சொற்கள் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க, இலக்கியப்படி சொற்கள் எத்தனை வகையா பிரிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரியா. சோ இலக்கணப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டோம்னா 4 வகை நமக்கு தெரியும். பெயர்ச்சொல், செகண்ட் வினைச்சொல், தேர்ட் இடைச்சொல், ஃபோர்த் உரிச்சொல். ஓகேவா. சொற்கள் சொல் 4 வகைப்படும். இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே இலக்கிய முறைப்படி அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நீங்க படிச்சிருப்பீங்க. சோ இப்ப மறந்துருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ இலக்கிய முறைப்படி இயற்சொல், ரெண்டு திரிசொல், திரிசொல், தேர்ட் திசைச்சொல், ஃபோர்த் வடசொல். ஓகேங்களா. இதுதான் இலக்கிய வகையில பிரிக்கிறது. ஓகே, நம்ம நார்மலா யூஸ் பண்ணக்கூடிய சொற்களை நம்ம இலக்கியத்துல யூஸ் பண்ண மாட்டோம். இலக்கியத்துல ரொம்ப பியூர் சொற்களை யூஸ் பண்ணுவோம். அதை வச்சு அதை கிளாரிஃபை பண்ணிருக்காங்க. நம்ம நார்மலா பேசக்கூடிய சொற்களை இலக்கண முறைப்படி பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் அப்படின்னு சொல்லிட்டு கிளாசிஃபை பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் பேசிக் பார்த்தலாம். சரிங்களா. சொல் அப்படின்னா என்னன்னா, சொல்லுக்கு வேற ஒரு அர்த்தங்கள்லாம் இருக்கு. அதாவது மொழி, பதம், கிளவி, இப்படி சொற்களை சொல்லுவாங்க. பதம் அப்படின்னா சொல் அப்படின்னு அர்த்தம். அதனாலதான் நம்ம இந்த சொல்ல பகுபதம், பகாபதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிக்கிறோம். அதாவது பிரிக்கக்கூடிய சொற்கள், பிரிச்சாலும் பொருள் தரக்கூடிய சொற்களை பகுபதம் அப்படின்னு சொல்லுவோம். பிரிக்கவே முடியாத சொற்கள், பிரிச்சாலும் பொருள் தராத சொற்களை நம்ம பகாபதம் அப்படின்னு சொல்லுவோம். அது தனி கான்செப்டா நம்ம இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப பேசிக்ஸ் மட்டும் பாத்துக்கலாம். இந்த சொற்கள் ஒரு சொல் தனித்தோ இல்ல பல சொற்கள் சேர்ந்தோ பொருள் தந்துச்சு அப்படின்னா அததான் நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம். இந்த சொற்களோட தொடரை வச்சுதான் அந்த மொழி தனிமொழியா, தொடர்மொழியா, பொதுமொழியா அப்படின்னு சொல்லிட்டு வரையறை பண்றோம். ஓகேவா. சோ சொற்களோட அமைப்பை பொறுத்து, சொற்கள் அந்த வாக்கியத்துல எப்படி அமைஞ்சிருக்கு, ஓகேவா, அதை பொறுத்துதான் தனிமொழி, தொடர்மொழி, தேர்ட் பொதுமொழி.
ஓகே, இத வந்து நம்ம கிளாஸிஃபை பண்றோம். அது என்ன தனிமொழி? ஒரு சொல் வந்து தனிச்சு நின்னு பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அதுதான் வந்து தனிமொழி. ஓகேவா? சோ இது வந்து எக்ஸாம்பிள் வந்து எழுதிக்கோங்க. இப்போ இந்த தனிமொழிக்கு வந்து எக்ஸாம்பிள். ஓகேவா? கண், படி, அது மாதிரி கண்ணன், படித்தல், இது வந்து பாருங்க கண், படி, இதை வந்து பிரிக்க முடியாது. அப்ப இது வந்து என்னது? பகா பதம். ஓகேவா? கண்ணன், படித்தல், இதை வந்து நம்ம பிரிக்கலாம். கண், அன் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். அதே மாதிரி படி, குட்டல், இது வந்து விகுதியோட வரும். இதுல வந்து விகுதி இருக்காது. அதுதான் வந்து விஷயம். விகுதியோட வந்துச்சு அப்படின்னா இதை வந்து என்ன சொல்றோம் நம்ம? பகுபதம் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? இப்போ இது வந்து தனிமொழி. தனிமொழிக்கு எக்ஸாம்பிள். இது வந்து ஒரு சொல் மட்டும்தான். கண்ணன் அப்படிங்கிறது ஒரு ஆணை குறிக்குது, அவரோட பெயர். அதே மாதிரி படித்தல் அப்படிங்கிறது வந்து படிக்கிற தொழிலை வந்து குறிக்குது. சோ இது வந்து தனிமொழி. தொடர்மொழி அப்படிங்கறது வந்து எப்படின்னா, கண்ணன் படித்தான், இந்த மாதிரி ஒரு வாக்கியம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சோ இதுல வந்து ஒரு தனிமொழி கிடையாது, ஒன்றுக்கு மேற்பட்ட தனிமொழிகள் வந்து இருக்கு. இந்த மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதை வந்து தொடர்மொழி அப்படின்னு வந்து சொல்றோம். அடுத்து பொதுமொழி. அது என்ன பொதுமொழி அப்படின்னா, ஒரே சொல் தனிமொழியாகவும் இருந்து பொருள் தரும், அதே வகையில பிரிஞ்சு இருந்து தொடர்மொழியாகவும் பொருள் தரும். ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடியது பொதுமொழி. இப்ப பாருங்க, 8. இந்த சொல் வந்து 8 அப்படிங்கிற நம்பரை குறிக்கும். இத L கூட்டல் 2 அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். இதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லை உன் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரி, அப்போ ஒரு சொல் வந்து 8 அப்படிங்கிற ஒரு பொருளையும், நம்பர் 8 அப்படிங்கிற எண்ணையும், எல்லை உன் அப்படிங்கிற இன்னொரு ஒரு பொருளையும் எழுதப்படுது. அதனால இதை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா பொதுமொழி அப்படின்னு வந்து சொல்றோம். புரிஞ்சுதா? சோ இது வந்து வாக்கிய வகையில நம்ம சொல்றது தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இலக்கண வகைக்கு வந்துருவோம். பெயர்ச்சொல். ஃபர்ஸ்ட் வந்து பெயர்ச்சொல் பார்ப்போம். ஏன்னா பெயர்ச்சொல்லின் வகையறிதல் அப்படிங்கறதே ஒரு தனி கிளாஸ வந்து நம்ம கொண்டு போகணும். அதுக்கப்புறம் அடுத்த கிளாஸ்ல வினைச்சொல்னா என்ன, இடைச்சொல்னா என்ன, உரிச்சொல்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டு இலக்கிய வகையில எப்படி சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத பார்த்திடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பெயர்ச்சொல் மட்டும் நம்ம பார்ப்போம். சரியா? சோ இந்த பெயர்ச்சொல்ல வந்து நிறைய இருக்கு. ஓகேவா? அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் என்ன, டெபினிஷன்ஸ் என்ன, இந்த பெயர் சொல்லையே வகையில வராம சில காமனான இதெல்லாம் இருக்குல்ல, இடுகுறி பெயர்கள், காரண பெயர்கள் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். சோ பேசிக்கா வந்து பெயர் சொல்னா என்னன்னா, நம்ம கிளாஸ்ல படிச்சிருப்போம், பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அந்த பெயர் வந்து அதாவது ஒரு நபரோட உயர்திணையோட பெயராகவும் இருக்கலாம், அக்ரிணையோட பொருளாகவும் இருக்கலாம். சோ ஒரு பொருளை வந்து நம்ம பெயர் சொல்லி அழைப்போம். சரியா? இப்ப மரம் அப்படின்னாலும் அது பெயர் சொல் தான். ஓகேவா? கண்ணன் அப்படின்னாலும் பெயர் சொல் தான். அதே மாதிரி இடப்பெயர் சென்னை அப்படின்னாலும் அது பெயர் சொல் தான். கால பெயர்ல வந்து சித்திரை அப்படின்னாலும் அது பெயர் சொல். ஓகேவா? சோ பெயர் சொல் அப்படிங்கிறது வந்து மொத்தம் 6 வகை. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். பொருட்பெயர், இடப்பெயர், சாரி போர்டு கொஞ்சம் கிளியரா தெரியலன்னா நான் சொல்றத வச்சு நீங்க எழுதிக்கோங்க. சரியா? பொருட்பெயர், இடப்பெயர், காலப்பெயர், அடுத்து வந்து திணைப்பெயர், பண்பு பெயர். பண்பு பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க, சில சமயம் குணப்பெயர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அடுத்து வந்து தொழிற்பெயர். ஓகேவா? இதுதான் வந்து பெயர் சொற்களோட வகைகள். சோ ஃபர்ஸ்ட் பொருட்பெயர் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இது வந்து அதாவது உயர்திணையாகவும் இருக்கலாம், அக்ரிணையாகவும் இருக்கலாம். அதே மாதிரி
உயிருள்ள பொருளாவும் இருக்கலாம், உயிரற்ற பொருளாவும் இருக்கலாம். அப்படின்னா உயர்த்தினே வராது, மோஸ்ட்லி அக்ரினே தான் வரும். இருந்தாலும் இத வந்து உயிர் உள்ள உயிரற்ற பொருட்கள் ரெண்டுத்தையுமே வந்து நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அந்த மாதிரி மென்ஷன் பண்றது வந்து பொருட்பெயர். அதே மாதிரி இடப்பெயர் அப்படிங்கிறது வந்து இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, ஏதாவது ஒரு இடம், ஏதாவது ஒரு ஸ்ட்ரீட் நேம், ஒரு மாநகராட்சி எல்லாம் நம்ம மென்ஷன் பண்றோம். திண்டுக்கல், சென்னை, கோயம்புத்தூர், அதே மாதிரி பள்ளிக்கூடம், கல்லூரி. ஓகேவா? இந்த மாதிரி குறிப்பிட்ட இடங்களை வந்து மென்ஷன் பண்றது வந்து இடப்பெயர்ல வரும். அடுத்து காலப்பெயர்ல வந்துட்டு நம்ம டைம் வச்சும் சொல்லலாம். ஓகேவா? அல்லது மாதங்கள்லாம் இருக்கு இல்லையா, சித்திரை, அதே மாதிரி இந்த காலத்தை குறிப்பிடக்கூடிய இது எல்லாமே. ஓகேவா? அடுத்து சினை பெயர் அப்படிங்கிறது வந்து எப்படின்னா, எந்த ஒரு இப்ப மரச்செடி கொடியோட கிளைகள், இலை, தலை இதெல்லாம் சொல்லுவோம்ல, அப்படி வந்தாலுமே வந்து அது வந்து சினை பெயர்ல தான் நம்ம வந்து நோட் பண்ணுவோம். அதே மாதிரி நம்மளோட தலை, கை, கால் எல்லாமே வந்துட்டு சினை பெயர்கள்ல தான் வரும். ஓகேவா? அடுத்து பண்பு பெயர் அப்படிங்கிறது வந்து அந்த பொருள் வந்து எப்படி இருக்கு, அதோட வடிவத்தை மென்ஷன் பண்ணலாம், இல்ல அதோட நிறத்தை வந்து மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? அப்படி மென்ஷன் பண்ணும்போது அது வந்து பண்பு பெயர் ஆகும். வட்டம், சதுரம், செவ்வகம், இந்த மாதிரி செம்மை, கருமை, நன்மை இதெல்லாம் மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா, அது எல்லாமே வந்துட்டு பண்பு பெயர் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லாட்டி குணப்பெயர். இப்ப வந்து எக்ஸாம்பிள் வந்து நன்மைன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுவும் வந்து பண்பு பெயர் தான். ஓகேவா? அந்த நன்மை அப்படிங்கறதும் வந்துட்டு பண்பு பெயருக்கான எடுத்துக்காட்டு. அடுத்து தொழிற்பெயர் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். தொழிலை, ஏதாவது ஒரு வினைய வந்து செய்யும் போது அத எப்படி செய்யறாங்க. இப்ப படித்தல், இது வந்து அல் விகுதி பெற்று வரும் மோஸ்ட்லி வந்து. ஓகேவா? அல் விகுதி வந்து மோஸ்ட்லி இடம்பெறும். ஆனா தொழிற்பெயருக்கு நிறைய விகுதிகள் இருக்கு. பெரும்பாலும் நம்ம வந்து அல் விகுதி வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்ப இதை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்ப வந்து இந்த இத்தனை பெயர் சொற்கள் வகை நமக்கு தெரியும். இதை தவிர வந்து இன்னொன்னு இருக்கு, இடுகுறி பெயர், காரண பெயர் அப்படின்னு சொல்லிட்டு. அது இடுகுறி பெயர், காரண பெயர்லயே வந்து நமக்கு வகைகள் வந்து இருக்கு. அது என்னன்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இடுகுறி பெயர். இடுகுறி பெயர்னா எந்த ஒரு காரணமும் இல்லாம வச்ச பெயர் தான் இடுகுறி பெயர். சரியா? இத வந்து ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இடுகுறி பெயருக்கு வந்து மரம், இது எதுக்காக வச்சாங்க அப்படின்னாவே தெரியாது. அது மாதிரி காடு, இது எதுக்கு வச்சாங்க அப்படின்னா தெரியாது. ஓகேவா? சோ இந்த இடுகுறி பெயர்ல ரெண்டு இருக்கு. என்ன அப்படின்னா, இடுகுறி பொது பெயர், இன்னொன்னு வந்து இடுகுறி சிறப்பு பெயர். ஓகேவா? இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு. அது என்ன இடுகுறி பொது பெயர்? இப்ப மரம், எல்லா மரத்தையும் நம்ம வந்து மரம் அப்படின்னு தான் சொல்லுவோம். அதே மாதிரி காடு அப்படிங்கிறது எல்லா காடையும் வந்து நம்ம காடு அப்படின்னு சொல்றோம். சோ இந்த ரெண்டுமே வந்துட்டு இடுகுறி பொது பெயர். இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்துட்டோம்னா, மா. ஓகேவா? மாமரத்துக்கு ஏன் மாமரம்னு பேர் வச்சாங்க தெரியாது. ஆனா மரம் அப்படிங்கிறது பொதுவா எல்லா மரத்துக்கும் வழங்கக்கூடிய ஒரு இடுகுறி பெயர். ஆனா மா அப்படிங்கிறது ஸ்பெஷலா மாமரத்துக்கு மட்டும் வழங்கக்கூடிய ஒரு இடுகுறி பெயர். அதனால இது வந்து என்ன சொல்றோம், நம்ம இடுகுறி சிறப்பு பெயர் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி காடு அப்படிங்கிறது வந்து எல்லாத்துக்கும் பொதுவா பிடிக்கும். இப்ப வந்து கரிவேலன் காடு, இது வந்து இடுகுறி சிறப்பு பெயர்ல வரும். ஸ்பெசிபிக்கா அந்த காட்டை மட்டும் சொல்ற மாதிரி. ஓகேவா? அதே மாதிரி காரண பெயர். காரண பெயர்னா என்னது, நம்ம ஏதாவது ஒரு காரணத்துக்காக பெயர் வச்சிருப்போம், அதுதான்ப்பா காரண பெயர். எடுத்துக்காட்டு, இப்ப நாற்காலி, 4 கால் இருக்கிறதுனால நாற்காலி. முக்காலி அப்படின்னா 3 கால் இருக்கு, அதனால முக்காலி. சோ இதுல வந்து 2 வகை இருக்கு. என்ன அப்படின்னா, காரண பொது பெயர், அதே மாதிரி காரண சிறப்பு பெயர். ஓகேவா? காரண பொது பெயர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்ப பறவை, எல்லா பறவையையும் நம்ம பறவை அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? ஏன், அது பறக்கிறதுனால அது பறவை. சோ இது வந்து காரண பொது பெயர். இப்போ அணி, எல்லா நகைகளையும் அணிகலன்கள் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஓகேவா? அத அணி அப்படிங்கிறது வந்து அணிகிறதுனால அது அணி.
சோ இது வந்து என்ன வரும், காரண பொது பெயர்ல வரும். இதே காரண சிறப்பு பெயர் அப்படின்னா இப்ப மரம் கொத்தி, இது பறவை தான்ப்பா. ஏன் இதை வந்து மரம் கொத்தி, மரத்தை வந்து கொத்துது. ஸ்பெசிபிக்கா மரத்தை கொத்துறதுனால அந்த பறவைக்கு மட்டும் மரம் கொத்தின்னு பேர் வச்சிருக்காங்க. காரண சிறப்பு பெயர். இப்ப வந்து வளையல், இது வந்து அணிகலன்கள்ல தான் வரும். ஏன் அது ஸ்பெசிபிக்கா அணின்னு சொல்லாம வளையல் அப்படின்னு சொல்றது, அது வளைஞ்சு இருக்கு, அதனால வளையல். இந்த மாதிரி இடுகுறி பொது பெயர், இடுகுறி சிறப்பு பெயர், காரண பொது பெயர், காரண சிறப்பு பெயர், இது வந்து எக்ஸாம்ல வந்து கேட்கலாம். ஓகேவா? கீழே ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்து இதுல இடுகுறி பொது பெயர் என்ன, இல்ல காரண சிறப்பு பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஓகேங்களா? சோ இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. இது எக்ஸாம்ல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது வந்து பெயர் சொல் வகையில வராத ஒரு சின்ன டாபிக். ஓகேவா? சோ இப்ப வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த சொற்களை பத்தி ஒரு சின்ன டெபினிஷன் வந்து எழுதிக்கோங்க. சொல் அப்படிங்கிறது ஒரு எழுத்து தனித்தோ பல எழுத்துக்கள் சேர்ந்து நின்னோம், அதை வந்து நம்ம சொல் அப்படின்னு வந்து சொல்றோம். இதுக்கு வேறு பேர் வந்து மொழி, பதம், கிளவி. ஓகேவா? அந்த பாயிண்ட் வந்து நீங்க ஆல்ரெடி எழுதிப்பீங்க. இப்ப நான் சொல்லக்கூடியதை எழுதிக்கோங்க. ஒரு சொல் அப்படிங்கிறது வந்து திணை, 2 திணை, அதாவது உயர்திணையையும் காட்டும் அக்ரிணையும் காட்டும். திணை 5 பால்களை குறிக்கும். ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். இந்த 5 பால்களையும் குறிக்கக்கூடியதா இருக்கும். மூவிடங்கள்லயும் வரும். சொற்களை வந்து மூவிடத்திலயும் நம்ம எழுதுவோம். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிற மூவிடத்துக்கும் வரும். இந்த சொல் வந்து உலக வழக்கிலும் செய்யுள் வழக்கிலும் வரும். உலக வழக்குன்றது நம்ம பேசக்கூடியது. செய்யுள் வழக்குனா இலக்கிய வடிவத்துல நம்ம எழுதக்கூடியது. அடுத்து வெளிப்படையாகவும் குறிப்பாகவும் விளங்குமா. சொல் அமைப்பை பொறுத்துதான் நம்ம வந்து தனிமொழி, தொடர்மொழி, பொதுமொழி அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறோம். அதை வந்து நான் உங்களுக்கு முன்னமே சொல்லிட்டேன். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பெயர் சொல் இதெல்லாம் புரிஞ்சிச்சுல உங்களுக்கு. பெயரை குறிக்கும். பொருட்பெயர் அப்படிங்கிறது உயிருள்ள பொருளோ இல்ல உயிரற்ற பொருளையோ குறிக்கலாம். ஓகேங்களா? மரம், செடி, கொடி எல்லாமே வரும். பொருட்பெயர் அப்படிங்கிறது என்ன, சாரி, இடப்பெயர் அப்படிங்கிறது வந்து இடத்தை வந்து குறிப்பிடுவதா இருக்கும். காலப்பெயர் அப்படிங்கிறது வந்து காலத்தை குறிப்பிடுவதா இருக்கும். இது வந்து ஆண்டு, மாதம், வாரம் எதுவா வேணாலும் இருக்கலாம். அதே மாதிரி நேரத்துல எதுவா வேணாலும் நம்ம வந்து சொல்ல முடியும். சினைப்பெயர் அப்படிங்கிறது ஒரு பொருளோ ஏதாவது ஒரு உறுப்புகளை வந்து குறிப்பிடுறது வந்து சினைப்பெயர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் கிளை, கிளை அப்படிங்கிறது வந்து சினைப்பெயர் தான். தண்டு இதெல்லாமே வந்து சினைப்பெயர்ல தான் நமக்கு வரும். பண்பு பெயர் அல்லது குணப்பெயர் அப்படிங்கிறது ஒருத்தரோட பண்பையோ இல்ல ஒரு பொருளோட வடிவத்தையோ அதோட பண்பையோ அதோட நிறத்தையோ குறிப்பிடக்கூடியது வந்து பண்பு பெயர்ல வரும். தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து ஒரு வினை செய்யறாங்கன்னா அந்த வினைய வந்து பெயரா மாத்துறதுதான் தொழிற்பெயர். படி அப்படிங்கிற வினைய வந்து படித்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, அதுதான் வந்துட்டு தொழிற்பெயர். ஓகேவா? இந்த தொழிற்பெயரை வந்து நம்ம இப்ப பார்த்துடலாம். இது எல்லாமே வந்து ஓகே. தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயர்னு ஒண்ணு இருக்கு. ஓகேவா? வினையாளனையும் பெயருக்கும் தொழிற்பெயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இலக்கண குறிப்புல வந்து தொழிற்பெயருக்கும் வினையாளனின் பெயருக்கும் நம்ம அந்த டிஃபரன்சியேஷன் தெரிஞ்சாதான் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இத வந்து பார்த்தலாம். பார்த்துட்டு இலக்கிய வகையில நம்ம சொன்னோம்ல, இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடச்சொல் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இந்த கிளாஸ்ல வந்து பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா தொழிற்பெயர். தொழிற்பெயர் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து நமக்கு செப்பரேட்டா கொடுத்திருப்பாங்க. 7th வந்து தொழிற்பெயர் மட்டும் இருக்கும். அப்புறம் வந்து 10th மறுபடியும் பெயர் சொல், வினை சொல், தொழிற்பெயர் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அதே மாதிரி 6th ஒரு டாபிக் வரும். சோ இது மாதிரி நம்ம தனித்தனியா 7 வயசா படிச்சோம் அப்படின்னா நமக்கு ரிவிஷனுக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். எந்த புக்குன்னு தேடி நம்ம வந்து இலக்கணத்தை வந்து ரிவைஸ் பண்ணோம். சோ நீங்க மொத்தமா இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. இப்ப தொழிற்பெயர்னா என்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. வினையை குறிக்கக்கூடிய பெயர் வந்து எண், இடம், காலம், பால் ஆகியவற்றை குறிப்பாகவோ வெளிப்படையாகவோ உணர்த்தாம வர்றது தொழிற்பெயர். ஓகேவா? சோ தொழிற்பெயர் வந்து எண், இடம், காலம், எண், இடம், காலம், அப்புறம் என்னது பால், இத வந்து உணர்த்தாது. சரியா?
இத வந்து உணர்த்தாம வர்றதுதான் தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஈதல், கொடுக்கிறது. அடுத்து நடத்தல். ஓகேவா? இதுல ஏதாவது முன்னிலை படர்க்கை தன்மை முன்னிலை படர்க்கைன்னு நமக்கு தெரியுதா, இல்ல ஆண்பால் பெண்பால் தெரியுதா, இல்ல இறந்த காலம் நிகழ்காலம் ஏதாவது தெரியுதா? ஒண்ணுமே இல்ல. சரியா? இப்போ வந்து நடந்தான் அப்படின்னு இருந்தா கூட நடந்தான், அப்ப அந்த செயலை வந்து செஞ்சு முடிச்சுட்டான், இறந்த காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஆண் அப்படின்னு வருது, அப்ப பாலை வந்து குறிக்குது, ஆண் பாலை குறிக்குது அப்படின்னு நம்ம எழுத முடியும். ஆனா இதுல வந்து எதுவுமே நம்மளால மென்ஷன் பண்ண முடியாது. சோ இந்த மாதிரி வர்றது வந்து நம்ம தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகேவா? சோ இந்த தொழிற்பெயரை வந்து 4 வகையா பிரிக்கிறாங்க. ஒண்ணு வந்து முதல்நிலை விகுதி பெற்ற தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர். நான் தொழிற்பெயர் எழுதல, நீங்க நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அடுத்து வந்து எதிர்மறை தொழிற்பெயர், விகுதி பெற்ற தொழிற்பெயர், அடுத்து எதிர்மறை தொழிற்பெயர். தேர்ட் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். ஃபோர்த் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். இந்த முதல்நிலை தெரிந்த தொழிற்பெயர் வந்து எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ இது வந்து பாத்துக்கோங்க. விகுதி பெற்ற தொழிற்பெயர் அப்படின்னா என்னங்க? சோ இந்த தல் அப்படின்னு வருது இல்ல, இதுதான் வந்து விகுதி. ஓகேவா? நம்ம வந்து அந்த பிரிப்போம் இல்லையா, சொற்களை வந்து பிரிப்போம் பகுப்பதத்துல. பகுப்பத உறுப்புகள், பகுப்பத உறுப்பிலக்கணம்னே நம்ம தனியா படிப்போம். அதுல பகுதி, விகுதி, சந்தி, இடைநிலை, சாரிகை, விகாரம் அப்படின்லாம் நம்ம படிப்போம். சரியா? அதுல விகுதி, அந்த விகுதி இந்த வினையில விகுதி பெற்று வந்துச்சு அப்படின்னா அது வந்து விகுதி பெற்ற தொழிற்பெயர். ஓகேவா? இப்ப வந்து இந்த தொழிற்பெயரோட விகுதிகள் என்னென்ன அப்படிங்கறத நோட் பண்ணிக்கோங்க. விகுதிகள் தல், தழ் விகுதி வரலாம், அள் விகுதி வரலாம், அம் விகுதி வரலாம், ஐ வரிசையில ஐ வரிசையில வந்து கை வரும், அப்புறம் வந்து வை வரும். ஓகேவா? அடுத்து கு, பு, வு, தி, தி முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து சி, வி, மை. இத்தனை விகுதிகள் இருக்கு. நம்ம அல் மட்டும் பார்த்துட்டு நம்ம தொழிற்பெயர் நோட் பண்ணக்கூடாது. இத்தனை விகுதிகளும் இப்ப வாழ்க்கை அப்படிங்கறது வந்து ஒரு தொழிற்பெயர் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி தருதல், கூறல், கூறல், அப்புறமேல ஆட்டம், ஆட்டத்துல வந்து ஆட்டம், ஆடுதல் வந்து தொழில் தானே. சோ ஆடுதல் அப்படின்னாலும் தொழிற்பெயர் தான், ஆட்டம் அப்படின்னாலும் தொழிற்பெயர் தான். அதே மாதிரி வருகை, வருகையில கை அப்படிங்கிற விகுதி வரும். பார்வை, பாக்குறது, பார்த்தல் அப்படின்னாலும் தொழிற்பெயர் தான், பார்வை அப்படின்னாலும் தொழிற்பெயர் தான். சோ இந்த தீல பாருங்க மறதி. அதே மாதிரி சீல வந்து உணர்ச்சி, உணர்ச்சி அப்படிங்கிறது தொழிற்பெயர். கல்வி அப்படிங்கிறது தொழிற்பெயர். இந்த இடத்துல வந்துட்டு செய்யாமை அப்படிங்கிறது தொழிற்பெயர். ஓகேவா? செய்யாமை எப்படி தொழிற்பெயர் ஆகும் அப்படின்னு கேட்காதீங்க, அது வந்து எதிர்மறை தொழிற்பெயர்ல வரும். ஓகேவா? சோ எதிர்மறை தொழிற்பெயர். இத்தனை விகுதிகள் இருக்கும். பட் நமக்கு அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த அழ் விகுதியில தான் வரும். அதனால நான் அதை மென்ஷன் பண்ணிப்பேன். அழ், தல் இது எல்லாமே வந்துட்டு விகுதிகள் தான் வரும். ஓகேவா? அடுத்து இப்ப எதிர்மறை தொழிற்பெயர்க்கு பாருங்க. நடவாமை, நடக்கல அப்படின்னு அர்த்தம். கொல்லாமை, இல்ல இதெல்லாமே வந்து எதிர்மறை தொழிற்பெயர். அடுத்து முதல்நிலை தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னா ஒண்ணுமே கிடையாது. வினை இருக்கு இல்லையா, நம்ம வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க, அந்த வேர் சொல் தான் முதல்நிலை தொழிற்பெயர். ஃபார் எக்ஸாம்பிள் கெடு, ஓகேவா, சுடு. இத வந்து நம்ம சுடுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? விகுதி பெற்ற தொழிற்பெயர். சுடாமை அப்படின்னா என்ன அர்த்தம்? எதிர்மறை தொழிற்பெயர். சுடு அப்படின்னா முதல்நிலை தொழிற்பெயர். ஓகேவா? சோ இது வந்து நம்ம வேர் சொல்ல வருவோம். வேர் சொல் நம்ம தனியா படிப்போம். வேர் சொல்லின் வகை. இப்ப வந்து ஒரு வேர் சொல் கொடுத்து அதை வந்து தொழிற்பெயரா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஓகேவா? அடுத்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னா என்னன்னா, இப்ப கெடு அப்படிங்கறதே வந்துட்டு கேடு அப்படின்னு எழுதுறது. அதுவே சுடு அப்படிங்கறத சூடு. ஓகேவா? சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து திரிஞ்சிருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்றோம். ஓகே,
இதுல வந்து அவ்வளவுதான். தட்டு, உரை, அடி இதெல்லாம் வந்து முதல்நிலை தொழிற்பெயர். சரி, இப்போ தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்ப்போம். இது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல? இந்த 4 டைப்: விகுதி பெற்ற தொழிற்பெயர், எதிர்மறை தொழிற்பெயர், முதல்நிலை தொழிற்பெயர், முதல்நிலை தீரிந்த தொழிற்பெயர். அடுத்து வினையாளனையும் பெயர். அது என்ன வினையாளனையும் பெயர்? ஒரு வினையை செய்வாங்க இல்லையா, அந்த செஞ்சவங்களை குறிக்கிறது தான் வினையாளனையும் பெயர். ஓகேவா? அதாவது நம்ம தமிழ்ல எப்படி கொடுத்திருப்பாங்கன்னா கருத்தாவை குறிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருப்பாங்க. வினை செய்த கருத்தாவை, கருத்தா அப்படின்னா அந்த வினையை யாரு செஞ்சாங்களோ அவங்களை மென்ஷன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்ப தொழிற்பெயர் எதுக்கு இது கூட நம்ம கம்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, நம்ம தொழிற்பெயருக்கு என்ன சொன்னோம்? எண், இடம், காலம், பால் இதெல்லாம் காட்டாது அப்படின்னு சொன்னோமா. ஆனா வினையாளனையும் பெயர் மென்ஷன் பண்ணும்போது அது ஆண் பாலா பெண் பாலா அப்படிங்கறத காட்டும். மூவிடத்திலயும் வரும். தன்மை, முன்னிலை, படர்க்கை அப்படிங்கிற மூவிடத்திலயும் வரும். ஓகேவா? அதுதான் வந்து நம்ம டிஃபரெண்டா சொல்லுவோம். நோட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த தொழிற்பெயருக்கு நோட் பண்ணிக்கோங்க. தொழிற்பெயர் வந்து வினை வந்து பெயர் தன்மையாகி வினையை உணர்த்தி வரும். சரியா? வினை வந்து இப்போ இது தல், அல், நடவாமை இதுல எல்லாம் பெயரே இல்லையே, இது எப்படி நீங்க பெயர் சொல்னு சொல்றீங்க? தொழிற்பெயர் எப்படி வரும் அப்படி? ஏன்னா பெயர் சொல்லோட வகையில தான் வந்து தொழிற்பெயர் வருது. அப்ப இதுல வந்து பெயரே இல்லை, எப்படி வந்து இது பெயர் சொல்லோட வகை? அதுதான் வந்து என்ன சொல்லிருக்காங்க? ஒரு வினைய வந்து பெயர் தன்மையாகி வினைய குறிக்கக்கூடியது, அதுதான் வந்துட்டு தொழிற்பெயர் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது வந்து காலம் காட்டாது. ஓகேவா? அதே மாதிரி படர்க்கைக்கு மட்டும் உரியது. தொழிற்பெயர் அப்படிங்கிறது வந்து படர்க்கைக்கு மட்டும் உரியது. எடுத்துக்காட்டு பாடுதல், படித்தல் நீங்க சொல்லிருக்கீங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஆனா வினையாளனையும் பெயர் வந்து வினையை செய்த கருத்தாவை குறிக்கும். ஆனா எவன் செஞ்சானோ அவனை குறிப்பிடுறது, அந்த வார்த்தை தான் வந்துட்டு வினையாளனையும் பெயர். இது வந்து காலம் காட்டும். காலம் காட்டும். ஓகேவா? அடுத்து வந்து மூவிடத்துக்கும் வரும். அதாவது இடம் காட்டும். ஓகேவா? அடுத்து இது தானே என்ன சொன்னோம்? படர்க்கைக்கு உரியதுன்னு சொன்னோமா? தொழிற்பெயர் வந்து படர்க்கைக்கு மட்டும் உரியதுன்னு சொன்னோமா? இது வந்து மூவிடத்துக்கும் வரும். இதுதான் வந்துட்டு தொழிற்பெயருக்கும் வினையாளனையும் பெயருக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து பெயர் சொல் வந்து முடிச்சிட்டோம். ஓகே, பெயர் சொல்லோட வகைகள் வந்து பார்த்தாச்சு. இது வந்து என்ன பார்த்திருக்கோம்னா, இலக்கண முறைப்படி அந்த 4 டைப் இருக்குல்ல, பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதுல பெயர்ச்சொல் மட்டும்தான் பார்த்திருக்கோம். மீதி வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இப்ப பார்க்க போறது இந்த இலக்கிய வகையில நம்ம 4 பார்த்தோம் இல்லையா? என்னென்ன பார்த்தோம்? இயற்சொல், திசைச்சொல், திரிச்சொல், வடச்சொல். அதுனா என்ன அப்படிங்கறது இந்த கிளாஸ்ல முடிச்சலாம். ஏன்னா அது வந்து ரொம்ப குட்டி டாபிக் தான். அதை வந்து இந்த கிளாஸ்ல வந்து முடிச்சிடலாம். இலக்கிய முறையில இயற்சொல், திரிசொல், திசைச்சொல், வடசொல். அது என்ன இயற்சொல்? இயல்பா குறிக்கக்கூடிய சொற்கள், இயல்பா நம்ம பேசக்கூடிய சொற்கள் எல்லாமே வந்து இயற்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது எளிதில் பொருள் புரியணும். இது வந்து எளிதில் புரியும். எளிதில் புரியக்கூடிய சொற்கள் எல்லாமே இயற்சொல் வகையை சேர்ந்தது. சரியா? இத வந்து 4 வகையா பிரிக்கலாம். என்ன மேடம் இதுலயும் 4 வகையா? எத்தனை தான் நாங்க படிக்கிறது? ஒண்ணுமே இல்ல. நம்ம இலக்கண முறைப்படி நம்ம பார்த்தோம் இல்லையா? பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். அதே 4 தான் இங்க வந்து சொல்லிருப்பாங்க. பெயர் இயற்சொல், வினை இயற்சொல், அப்படின்னது இடை இயற்சொல், உரி இயற்சொல். புரிஞ்சுதா? பெயர் இயற்சொல் அப்படின்னா மண்ணு, மண்ணு அப்படிங்கிறது பெயர். வினை இயற்சொல்னா நடந்தான். இது வந்து ஈஸியா புரியுதுல?
ஓகேவா? இடைனா என்ன அர்த்தம்? அவனை. அடுத்து உரி அப்படின்னா மாநகர். இதெல்லாம் வந்து நம்ம படிப்போம். அடுத்து திரிசொல். திரிசொல் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எளிதில் புரியாது. ஒன் மினிட். சாரி, கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. அடுத்து திரிசொல். இது வந்து நான் என்ன சொன்னேன், எளிதில் புரியாது. இப்ப நான் சொல்றதெல்லாம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. பங்குல், அழுவம், உருபயன். இதுல ஏதாவது வங்கூல் அழுவம் அப்படின்னா நமக்கு ஏதாவது புரியுதா? சோ ஒண்ணு கூட புரியல. இது வந்து இலக்கியத்துல தமிழ் வந்து இப்படிதான் எழுதுவாங்க இல்லையா? சோ அதனாலதான் இது வந்து நம்ம திரிசொல் அப்படின்னு சொல்றோம். வங்கூல் அப்படின்னா காற்றுன்னு அர்த்தம். அப்ப காற்றுன்னு சாதாரணமா சொன்னா அது இயற்றொல். காற்றே வங்கூல்னு சொன்னா அது திரிசொல். அவ்வளவுதான். கடல் அப்படின்னு சொன்னா இயற்றொல். அதுவே நம்ம மாத்தி அழுவம் அப்படின்னு சொன்னா அது வந்து என்ன சொல்றது, திரிசொல். இது வந்து மிகுந்த பயன். ஒரு பயன் என்ன அர்த்தம்? மிகுந்த பயன் அப்படின்னு அர்த்தம். சோ இதெல்லாம் வந்து இலக்கியத்துல அப்படி மென்ஷன் பண்றாங்க. ஓகேவா? இந்த திரிசொல்ல வந்துட்டு அந்த 4 டைப்பா பிரிக்கலாம். என்னது? பெயர் திரிசொல், வினை திரிசொல், இடை திரிசொல், உரு திரிசொல், உரி திரிசொல் அப்படின்னு சொல்லிட்டு. இது போக 2 டைப் இருக்கு. ஒரு பொருள் குறித்த பல திரிசொற்கள், பல பொருள் குறித்த ஒரு திரிசொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இங்க சொல்றேன், ஒரு பொருள் குறித்த பல திரிசொல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நிறைய திரிசொற்கள் இருக்கு, அது எல்லாம் ஒரு பொருளை தான் மென்ஷன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள், வங்கம், நாவாய், அம்பி, இது எல்லாமே வந்து கப்பலை தான் வந்து மென்ஷன் பண்ணுது. வங்கம், நாவாய், அம்பி எல்லாமே வந்து கப்பல் தான். சோ இது எல்லாமே வந்து நமக்கு புரியாத வகையிலும் இருக்கு. சோ இது வந்து ஒரு பொருள் தரக்கூடிய பல திரிசொற்கள். புரியுதா? இப்போ பல பொருள் தரக்கூடிய ஒரு திரிசொல்லுக்கு எடுத்துக்காட்டு. பல இப்ப வந்து இதழ் அப்படின்னு எடுத்துக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இதழ்ல வந்து நம்ம என்னென்ன சொல்லலாம்? ஒரு பூவோட இதழ், இல்ல நம்மளோட உதடுகளை வந்து இதழ் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நாளிதழ், செய்தித்தாளை வந்து இதழ் அப்படின்னு நாளிதழ் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த மாதிரி இந்த இதழ் அப்படிங்கிற ஒரு சொல்லு பல பொருட்கள்ல வந்து நம்ம சொல்ல முடியும். இது வந்து பல பொருள் குறித்த ஒரு திரிசொல். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து திசை சொல். திசை சொல்னா என்ன அப்படின்னா வடமொழி அல்லாத, ஓகேவா, வடமொழி அல்லாத பிறமொழி சொற்கள். அதுல பிறமொழி சொற்கள் தான். அதுல வடமொழி அப்படிங்கிற சமஸ்கிருதத்தை மட்டும் விட்டுட்டு மத்த பிறமொழி சொற்களை வந்து நம்ம தமிழ்ல சொல்லுவோம் இல்லையா? அதுதான் வந்து நம்ம என்ன சொல்றோம்னா திசை சொல். பல திசைகள்ல இருந்து இருக்கக்கூடிய மொழிகள்ல இருந்து நம்ம பேசுற சொல் அப்படின்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து திசை சொல். ஓகேவா? திசை சொல்லுக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து சாவி, சன்னல், இதெல்லாம். ஓகேவா? அதுக்கப்புறம் பண்டிகை. பண்டிகை அப்படிங்கறதும் வந்து திசை சொல் தான். பண்டிகை அப்படிங்கிறது வந்து தமிழ் சொல்ல ஆக்சுவலா கிடையாது. சரியா? விழா, திருவிழா, இதெல்லாம் வந்து நம்ம வந்து தமிழ் சொல்லா சொல்லுவோம். வட சொல் அப்படின்னு என்னன்னா வடமொழி சொற்கள்ல இருந்து வந்த சொற்கள்ல நம்ம வந்து பேசுறோம் இல்லையா? அததான் நம்ம வந்து வட சொல் அப்படின்னு சொல்றோம். இது வந்து வடமொழி சொல் அல்லாத பிறமொழி சொல். வட சொல் வந்து வடமொழி சொல்லவே நம்ம வந்து தமிழ் வழக்குல பேசுவோம். அதுதான் வந்து நம்ம வந்து வட சொல் அப்படின்னு வந்து சொல்றோம். இது வந்து வருடம், அப்புறம் வந்து என்ன சொல்றது, மாதம் அப்படிங்கறதும் தமிழ் சொல் வந்து கிடையாதுங்க. திங்கள் அப்படிங்கிறது தான் தமிழ் சொல். அதே மாதிரி ஆண்டு அப்படிங்கிறது தான் வந்து தமிழ் சொல். இதெல்லாம் வந்து ஆக்சுவலா தமிழ் சொல்லே கிடையாது. நம்ம பேசுறது வந்து தமிழே இல்ல. விடம், விடம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஷம். ஓகேவா?
அதே மாதிரி சக்கரம் இதெல்லாமே வந்துட்டு வட சொற்கள். இந்த வட சொல்ல வந்து 2 வகையா சொல்றாங்க. தலை சுத்துதா? வட சொல் வந்து 2 வகை. என்ன அப்படின்னா தற்சமம், தற்பசம், தற்பவம். ஓகேவா? சோ இவ்ளோ டீப்பா இலக்கணம்லாம் இருக்கு பாருங்க. தற்சமம் தற்பவம் அப்படின்னா, தற்சமம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம இப்ப வருடம் மாதம் இதெல்லாம் வந்துட்டு வடமொழி சொல்லுதான். ஆனா நம்ம தமிழ் மொழி மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? அதனால இந்த வருடம் மாதம் அந்த வடமொழி சொல்ல அப்படி நம்ம தமிழ்ல யூஸ் பண்றது வந்து தற்சமம். தற்பவம் அப்படின்னு என்னன்னா வடமொழி சொல்ல வந்து கொஞ்சம் மாத்தி தமிழ் சொல்ல மாத்தி நம்ம பேசுறது. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் விடம். விடம் வந்து வடமொழி சொல். அதுக்கு பதிலா நம்ம வந்து விஷம் அப்படிங்கறத யூஸ் பண்றோம். அந்த ஷாலாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வடமொழி தான். ஓகேவா? ஆனா இந்த விஷயம் அப்படிங்கிற தமிழ் சொல்ல வந்து விடத்துக்கு பதிலா யூஸ் பண்றோம். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து தற்பவம். புரிஞ்சுதா? சோ இதோட வந்து நமக்கு இந்த கிளாஸ் வந்து முடியுது. அடுத்த பகுதியில வந்து இந்த வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். இடைச்சொல்லாம் கொஞ்சம் பெருசு. என்னென்ன இடைச்சொற்கள்லாம் நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கறத வந்து நம்ம படிப்போம். இடைச்சொற்கள் பார்த்தோம் அப்படின்னா துணை வினைகள் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். சரியா? சோ இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சது இல்லையா? இலக்கண முறைப்படி சொல்ல வந்து எப்படி பிரிக்கிறோம், இலக்கிய முறைப்படி சொல்ல வந்து எப்படி பிரிக்கிறோம், அதுல வந்து பெயர் சொல்னா என்ன, பெயர் சொல்லோட வகைகள் என்ன. சோ ஃபர்ஸ்ட் அந்த பண்பு பெயர், தொழிற்பெயர் இதுக்கெல்லாம் வந்துட்டு பண்பு பெயர், சினை பெயர் இதுக்கெல்லாம் வந்துட்டு வகைகள் இல்ல. தொழிற்பெயருக்கு வகைகள் இருக்கனால தொழிற்பெயருக்கு நம்ம பார்த்துட்டோம் விரிவா. சரி, தொழிற்பெயர் வந்து எத்தனை வகையா இருக்கலாம், முதல்நிலை தொழிற்பெயர்னா என்ன, முதுநிலை திரிந்த தொழிற்பெயர்னா என்ன, விகுதி பெற்ற தொழிற்பெயர்னா என்ன, எதிர்மறை தொழிற்பெயர்னா என்ன அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. சோ இந்த கிளாஸ் வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் படிக்கிறாங்கன்னா உங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. ஏதாவது ஃபீட்பேக் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.